Hi friends, I am Karthik Dhruvam Academy இருந்து. ஓகே, நம்ம இன்னைக்கு செப்டம்பர் 19க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சர்வதேச எக்கோ லேபிள் ப்ளூ ஃபிளாக் சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் எத்தனை கடற்கரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 8. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8. அதாவது இந்தியாவில் இருக்கிற 8 கடற்கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃபிளாக் அப்படிங்கிற சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கு. அதே மாதிரி அங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாகவும், அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து குளிச்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ளூ ஃபிளாக் அப்படிங்கிற சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 8 கடற்கரைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது சர்வதேச எக்கோ லேபிள் ப்ளூ ஃபிளாக் சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் எத்தனை கடற்கரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 8. சரிங்களா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. சமீபத்தில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரிக்ஸ் உயர் பிரதிநிதிகளின் 10வது கூட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அஜித் தோவல். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் தோவல். அதாவது சமீபத்தில் நடந்த தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரிக்ஸ் மாநாட்டில் உயர் பிரதிநிதிகளோட 10வது கூட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜித் தோவல். ஓகேவா? அதாவது பிரிக்ஸ்னாலே பைக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க, பைக்னாலே அஜித் தான். சரிங்களா? அஜித் தோவல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதாவது சமீபத்தில் நடந்த தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரிக்ஸ் மாநாட்டில் உயர் பிரதிநிதிகளோட 10வது கூட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜித் தோவல். ஓகேவா? ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க. 2020 பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பு எந்த நாட்டிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரஷ்யா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதாவது 2020க்கு உண்டான பிரிக்ஸ் அமைப்போட தலைமை பொறுப்பு வந்து எந்த நாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு. ஓகேங்களா? 2020 பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பு எந்த நாட்டிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரஷ்யா. சரிங்களா? ஓகே, நாலாவது கொஸ்டின் பாருங்க. சர்வதேச கடலோர தூய்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செப்டம்பர் 3வது சனிக்கிழமை. ஓகேவா? அதாவது அந்தந்த ஆண்டுல வரக்கூடிய செப்டம்பர் மாசத்துல 3வது சனிக்கிழமை என்ன நாளோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச கடலோர தூய்மை தினமா வந்து அனுசரிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா 2020க்கு உண்டான சர்வதேச கடலோர தூய்மை தினம் வந்து எப்ப அனுசரிச்சாங்கன்னா செப்டம்பர் 19 அன்னைக்கு. ஓகேவா? செப்டம்பர் 19 தான் 2020க்கு உண்டான சர்வதேச கடலோர தூய்மை தினம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் மாறக்கூடியது. சரிங்களா? ஓகே, சர்வதேச கடலோர தூய்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 3வது சனிக்கிழமை. சரிங்களா? ஓகே, அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. லியோனார்டோ டாவின்சி சர்வதேச விமான நிலையம் வந்து எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து இத்தாலி. ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி. அதாவது லியோனார்டோ டாவின்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இத்தாலியில இருக்கு. சரிங்களா? லியோனார்டோ டாவின்சி சர்வதேச விமான நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து இத்தாலி. சரிங்களா? ஓகே, ஆறாவது கொஸ்டின் பாருங்க. காத்திருப்பு பட்டியலில் உள்ள பயணிகளுக்காக செப்டம்பர் 21, 2020 முதல் எத்தனை குளோன் சிறப்பு ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 40. ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 40. அதாவது காத்திருப்பு பட்டியலில் உள்ள பயணிகளுக்காக செப்டம்பர் 21, 2020 முதல் எத்தனை குளோன் சிறப்பு ரயில்களை வந்து இயக்கிறதுக்கு இந்திய ரயில்வே வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 40. சரிங்களா? ஓகே, ஏழாவது கொஸ்டின் பாருங்க. ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் பீப்புள் சேலஞ்ச் எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம். ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம். அதாவது இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முன்னாடி மாதிரி இல்லாம நகர்ப்புறமா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இயற்கை வளங்களை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுது, கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அது மாதிரி கிளைமேட்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள்லாம் அழியுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் பீப்புள் சேலஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபார் பீப்புள் சேலஞ்ச் அப்படிங்கறத எந்த நிறுவனத்தால தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம். இவங்க தான் இதை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா?
அதாவது ஸ்ட்ரீட் ஃபார் பீப்புள் சேலஞ்ச் எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம். சரிங்களா? ஓகே, 8வது கொஸ்டின் பாருங்க. யூனிசெஃப் ஃபார் எவ்ரி சைல்டு என்ற தலைப்பில் குழந்தைகளின் உரிமை பிரச்சாரத்திற்காக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆயுஷ்மன் குரானா. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மன் குரானா. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஆக்டர். சரிங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் ஃபார் எவ்ரி சைல்டு அப்படிங்கிற தலைப்பில் குழந்தைகளுக்கு உண்டான உரிமை பிரச்சாரத்திற்கு இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவரோட பேர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மன் குரானா. சரிங்களா? யூனிசெஃப் ஃபார் எவ்ரி சைல்டு என்ற தலைப்பில் குழந்தைகளின் உரிமை பிரச்சாரத்திற்காக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆயுஷ்மன் குரானா. சரிங்களா? ஓகே, 9வது கொஸ்டின் பாருங்க. த தாமஸ் அண்ட் உபர் கப் 2020 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பால் அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டென்மார்க். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க். அதாவது இப்போ கொரோனா இஷ்யூனால த தாமஸ் அண்ட் உபர் கப் 2020 அப்படிங்கிற போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. திரும்ப அடுத்த வருஷம் எந்த நாட்டில் அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்மார்க்ல. சரிங்களா? இந்த தாமஸ் அண்ட் உபர் கப் 2020 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பால் அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்மார்க்ல. சரிங்களா? ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்க. சாலி சூறாவளி பின்வரும் நாடுகளில் எதை தாக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து யுஎஸ்ஏ. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ. அதாவது சாலி அப்படிங்கிற சூறாவளி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை வந்து தாக்குனுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை தான் தாக்குனுச்சு. சரிங்களா? சாலி சூறாவளி பின்வரும் எந்த நாடுகளை வந்து தாக்குனுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ. சரிங்களா? யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் செப்டம்பர் 19க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான ஹாய் டெஸ்ட் வந்து டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.